இப்போ அரைக்க போகிற இந்த சட்னிக்கு வதக்கணும் வேக வைக்கணும் அப்படின்றதெல்லாம் எதுவும் இல்லைங்க. இதுக்காக 2 கட்டி பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். பூண்டோட 2 கார்னரையும் கட் பண்ணி எடுத்துடலாம். பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி, 5-6 வரமிளகாய் எடுத்துருக்கேங்க. இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் பச்சையாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இதுக்கு அரைக்கிறதுக்கு தண்ணி எதுவும் சேர்த்துக்கக்கூடாது. எண்ணெயில் மட்டும்தான் விட்டு அரைச்சி எடுத்துக்கணும். நான் இன்றைக்கி கடலை எண்ணெய் நல்லெண்ணெய் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பொருள் எல்லாத்தையும் மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறேங்க. இந்த சட்னி பார்த்திங்கன்னா இது ஊறுகான்னு கூட சொல்லிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வெறும் தேங்காய் சட்னி மட்டும்தான் வீட்டில் அரைக்கிறோம் அப்படின்னாக்கா இது 1 டீஸ்பூன் சைடில் வச்சுட்டு தொட்டுட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். தயிர் சாதத்துக்கும் அவ்வளோ நல்லாயிருக்கும். நல்லா ஸ்பைஸியாக சாப்பிட்றவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் இந்த ஃப்ளேவர்லாம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வரமிளகா கம்மி பண்ணுறது, அதிகம் பண்ணுறது, இல்லை புளி, இல்லை பூண்டு, உங்களுக்கு எப்படியோ அந்த மெத்தடில் நீங்கள் இதை அட்ஜஸ்ட் பண்ணி ஃப்ளேவர் கொண்டு வந்துக்கலாம். இதை அரைச்ச உடனே சாப்பிட்றத விட ஒரு நாள் வச்சுருந்து நல்லா ஊறினதுக்கப்புறம் சாப்பிடும்போது